ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 418வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. செவி இருந்தும் நாங்கள் குருடர்களா என்பதை இந்த குரலை கேட்டதும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகளை கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் அது செவிட்டுத்தன்மை உடையனவே. எங்களுடைய இந்த செவியை வைத்துக்கொண்டு நல்லவற்றை நாங்கள் கேட்காவிடின், இயற்கையான இசையை நாங்கள் கேட்டாலும் அது செவிட்டுத்தன்மை வாய்ந்த ஒரு செவியாகத்தான் இருக்கும். நல்லவற்றை கேட்கவில்லை என்று சொன்னால், நல்ல சொற்களை நல்ல கல்வியார்கள் நல்ல கருத்துக்களை கேட்கவில்லை என்று சொன்னால், அந்த செவி இசையை கேட்டாலும் அது செவிட்டுத்தன்மை வாய்ந்ததாகவே அமையும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்வோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். நல்லவர்கள், அறிஞர்கள், பேரறிவாளர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய செவி வழியாக கேட்காவிடின், அது கேட்கக்கூடிய, அதாவது கேள்திறன் உடையக்கூடிய செவியாக இருந்தாலும் காதாக இருந்தாலும் அது ஒரு செவிட்டு காதாகத்தான் கருதப்படும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்வோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கேள்வி ஞானத்தால் துளைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டுத்தன்மையாகவே அமையும் என்பதாக, அந்த செவிட்டுத்தன்மையாகவே இருக்குமாம் அந்த காது. அதாவது நாங்கள் வெளியிலே பாடல்களை, இசைகளை கேட்டிருந்தாலும் நல்ல கருத்துக்களை, நல்ல சொற்களை, நல்ல செயல்களை, அதாவது நல்ல சொற்களை நாங்கள், நல்ல கருத்துக்களை எங்களுக்கு காது வழியை நாங்கள் கேட்காவிட்டால் அது கேட்கக்கூடிய, இசையை கேட்கக்கூடிய செவியாக இருந்தால், கேள்வி ஞானமுடைய செவியாக இருந்தாலும் அது ஒரு செவிட்டு செவியாகத்தான் இருக்கும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பையா உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்ற குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். நாங்கள் எங்களுடைய காது வழியே நல்ல கருத்துக்களை, நல்லவற்றை, நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்களை நாங்கள் கேட்க வேண்டும். நல்லவைகளை நாங்கள் எங்களுடைய காது வழியே நாங்கள் கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த காது இருந்தும் பலனற்றது என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. 3 உரைகளும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் இசையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆனால் நல்ல கருத்துக்களை பெரியோர் சொல்கிற, சான்றோர்கள் சொல்லுகின்ற, கல்வியாளர் சொல்லுகின்ற நல்ல தகவல்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளாவிடின், அந்த செவி வழியை நாங்கள் கேட்காவிடின் அந்த செவி இருந்தும் பயனற்றது என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. ஓம் நம சிவாய. அடுத்த பொருளை சந்திக்கலாம்.